ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட்ஸ் அரவிந்த்பா. சரிங்க. ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் நம்ம வீடியோ போட்ட அப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பிகினர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சார் உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பர்சன்டேஜ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் பேசிக்ஸே நான் வந்து கிளியராக இல்லைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் 1 இயர் 2 இயர் ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே வந்து வெறும்னே சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், டிஐ இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அரித்மெட்டிக்ஸ் வந்து ஒரு பேசிக்னா என்னன்னே தெரியாம ஒரு 10 சம் 20 சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபார்முலா ஓரியன்டட்லயும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் வேலையோ தெரிஞ்சுட்டு எக்ஸாம்ல வந்து வந்தா அந்த மாதிரி சம் வந்தா நம்ம அட்டன் பண்ணிக்கலாம்ன்ற மைண்ட் செட். ஸோ அவங்களும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பர்சன்டேஜ் ரேஷியோ வீடியோ பார்த்தேன் சார். ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பர்சன்டேஜ் வீடியோ இவ்வளோ பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால இனிமே வரக்கூடிய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் சரி, புதுசா வர ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் சரி, இப்போ எழுத போற எக்ஸாம்க்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எழுத போறீங்களே, ஸோ அந்த எக்ஸாம்க்கு 100% ஆஃப் கான்செப்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கான்செப்ட் நான் டீச் பண்ணியிருக்கிற மெத்தட்ல தான் எக்ஸாம்ல கண்டிப்பா இருக்கும்பா. ஓகே. ஸோ பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ கிளாஸ் ஓகேவா, கண்டென்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சரியா, மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மொபைல் ஆப்போட நேம் அரவிந்த் ஆப்டிவர்ஸ். ஓகேவா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா ஆப் வரல சார், ஒர்க் ஆகல சார், இது மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனைப்பா. ஒரு மொபைல் ஆப் ஒர்க் பண்ணல அப்படின்னா மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் ஆப்பை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆயிடும். ஸோ அதுல பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ கிளாஸஸ் வந்து 7 டேஸ்க்கு நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம அது உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்பீட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் மேக்ஸை பார்த்துருங்க. ஸ்பீட் மேக்ஸ்ல 3 வீடியோ இருக்கு. ஸோ ஸ்பீட் மேக்ஸை பார்த்துட்டு டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மக்கப் பண்ணுங்க. திரும்ப திரும்ப மக்கப் பண்ணு. டேபிள்ஸ் வந்து அப் டு 25 வரைக்கும். சரியா, 25 டேபிள்ஸ் வந்து நல்லா மக்கப் பண்ணிடு. ஸ்கொயர் வேல்யூஸ் அப் டு 50 வரைக்கும் மக்கப் பண்ணிடு. கியூப் வேல்யூஸ் அப் டு 25 வரைக்கும் நல்லா மக்கப் பண்ணுங்க. ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்பீடுன்றது டேபிள்ஸ் மட்டும்தான். கால்குலேஷன்ஸை ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னா டேபிள்ஸ் தெரியணும். டேபிள்ஸ் நான் எனக்கு மல்டிபிள் பண்ண தெரியும் சார்ன்றது வேற, நம்பரை பார்த்த உடனே அந்த டேபிளை வந்து சொல்றது வேற. ஓகே. ஸோ நான் ஏன் இந்த விஷயம் திரும்ப ஐட்ரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, உன்னுடைய ரிசல்ட் வந்து டாப்பரோட ரிசல்ட் சரியா, ஜஸ்ட் பாஸ் ரிசல்ட் மெயின்ஸ்ல வந்து 1 மார்க் 2 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டுன்னுவான். மெயின்ஸ் வந்து மேக்ஸ் வரலன்னுவான். எவ்வளவு சால்வ் பண்ணாலும் டைம் போயிட்டே இருக்குன்னுவான். பட் ஆனா டேபிள்ஸோட மேஜிக் வந்து உனக்கு தெரியாது. ஸோ டேபிள்ஸை மக்கப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராக்டிஸ்ல ஒரு பெரிய மேஜிக் தெரியும்பா. ஸோ ஸ்பீட் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா பர்சன்டேஜ்ல 22 வீடியோஸ். ஓகே, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு சொல்லி 22 வீடியோ கொடுத்துருக்கேன். சார் உனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் இதை ப்ரிப்பேர் பண்றேன் அதை ப்ரிப்பேர் பண்றேன்லாம் இருந்தா எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒரு 7 டேஸ்ல நான் ஃப்ரீயா கொடுத்த கண்டென்ட்டை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வரப்போற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றதை விட நீங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்த அப்புறமா வேற எந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க வே ஆஃப் சால்விங் வந்து உனக்கு டிஃப்ரெண்டா தெரியும்பா. ரைட். பர்சன்டேஜ் வீடியோ முடிச்ச அப்புறமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரேஷியோ கிளாஸஸ்லயும் வந்து ஒரு 12 வீடியோக்கு மேல கொடுத்து வச்சிருக்கேன். சரியா, ரேஷியோ கிளாஸஸும் வந்து ஃபுல்லா பாத்துருங்க. ஸோ பர்சன்டேஜ்ல உனக்கு பிடிஎஃப் நான் கொடுத்து வச்சிருக்கேன். கொஸ்டினோட பிடிஎஃப், கிளாஸோட நோட்ஸ் எல்லாமே சொல்லி உள்ள கொடுத்து வச்சிருப்பேன். பட் அதெல்லாம் வந்து இப்போ உனக்கு முக்கியம் இல்லை. முதல்ல நீ என்ன பண்ணணும், ஸோ முதல்ல 22 வீடியோஸ், 10 வீடியோஸ், 32 வீடியோஸ். சரியா, ஒரு 7 டேஸ்ல அதிகபட்ச டைம் தான். ஒரு டெய்லி ஒரு ஹாஃப் டே 4 ஹவர்ஸ் உட்காந்து எல்லா வீடியோஸும் பாருங்க. எல்லா கான்செப்டும் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நான் உனக்கு இந்த கண்டென்ட்டை ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஸோ 30 டேஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அடுத்து இன்னும் 30 டேஸ் இருக்கு. அப்போ மெயின்ஸோட கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா தானோன்னு சொல்லி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாத. சின்சியரா ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும்.
சார் என்னால பிஓ பாஸ் பண்ண முடியுமா, கிளரிக்கல் பாஸ் பண்ண முடியுமான்ற டவுட்லாம் வரும். எல்லா எக்ஸாம்ஸும் எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். ஒன்லி திங் ஸோ அதுக்கு நீங்க கேப்பபிளா அதுக்கான எஃபோர்ட் உண்மையா போடுறியா, டிசிப்ளின்டா போடுறியான்றது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? நிறைய டவுட் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா, கிளாஸ்ல வந்து ரீசனிங் கிளாஸஸ் இருக்கா, மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கான்னு கேக்குறீங்க. நான் ஒன் அண்ட் ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் கவர் பண்றேன் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் கவர் பண்றேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ், பேசிக்ஸ், மாடரேட், டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின்ஸ் எல்லாமே உன்னை ஈஸியர் வேல அப்ரோச் பண்றேன். அப்போ மெயின்ஸுக்கு சார்ன்னு கேட்பீங்க. மெயின்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவா இது ஒரு மெயின்ஸ் டிஐ, இது ஒரு மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளம் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவா தனியா நான் வீடியோ கொடுக்கல. பட் மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய கான்செப்ட, பெரிய கான்செப்ட ஸ்பிளிட் பண்ணி சரியா ஒரு 3 கான்செப்ட சேர்ந்து மெயின்ஸ்ல கேட்கறாங்கன்னா இந்த 3 கான்செப்ட தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? மெயின்ஸ்ன்றது என்ன? உனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்ஸை கால்குலேஷன்ஸ் பெருசா வர மாதிரி அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து ஒரு ஸ்டோரி கொஸ்டினோட ஃப்ரேமே ஒரு பெரிய டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. அந்த டீடைல்டு கொஸ்டினை நீ டீகோட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு உனக்கு பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு மாடரேட் லெவல் சம்ஸை சால்வ் பண்ணணும், டிஃபிகல்ட் லெவல் சம்ஸை சால்வ் பண்ணிடணும். ஸோ அந்த கண்டென்ட்டை தான் என்னுடைய வீடியோ கோர்ஸ்ல உனக்கு கொடுத்துருப்பேன். சரியா? அதனால சார் இது மெயின்ஸ்க்கா, இது ப்ரிலிம்ஸ்க்கா அப்படின்றது கிடையாது. ஓகே, என்னுடைய கிளாஸ் அரித்மெட்டிக்ஸ்ல மேக்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக. நீங்க பாருங்க, அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்கோர் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு மட்டும் பாரு. பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ, காட்ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சாப்டர்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஒரே வே ஆஃப் சால்விங் தான் இருக்கும்பா. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வந்து இந்த 32 வீடியோஸ் ஃப்ரீ தான். மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணு. ஸோ கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம 7 டேஸ்ல முடிச்சிருங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் கோர்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடும். உங்களுக்காக இந்த 7 டேஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.